மேஜர் பிரான்சிஸ். Who is Major Francis? அதாவது அந்த காலத்துல ஒரு ராணுவ அதிகாரி இருந்தார். கேள்வி நான் கேட்டையா? நீங்க கேட்டீங்களா? அந்த மேஜரோட பேரு இது. அந்த காலத்துல வெள்ளக்காராளுக்கு எதிரா யாராவது சதித்திட்டம் தீட்டினா அவளை குண்டு கட்டா கட்டி இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சு சித்திரவதை பண்ணி சாகடிச்சிருவானாம். எத்தனை பேர் சாபம் இந்த வீட்டை சுத்திட்டு இருக்கோம். மத்தவாளை விடு, பாவம் அந்த மேஜர் கடைசி காலத்துல வாழ்க்கை பிடித்தம் இல்லாம இதே வீட்டுல தூக்குல தொங்கி செத்து போயிட்டாராம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு உங்க எல்லாரையும் உட்கார வச்சு பொங்கி கொட்ட போறது நான் தானே. நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன மட்டும் உட்கார சொல்லிட்டு என்ன நடந்ததுங்கறத டீடைலா கிளாஸ் எடுத்தா. இதெல்லாம் சேனலோட ட்ரிக். இதுக்கெல்லாம் நான் பயந்து வேணா. உங்களுக்கு என்ன டாக்டர், வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. எங்கள மாதிரி யூத்துக்கு தானே உசுர பத்தின கவலை. யூத் என்ன பவி, நம்ம வாழ வேண்டாமா? வழிது மடங்க மாட்டாள. பியூட்டிஃபுல். ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் தானே? தனியா இருக்க பயமா இருந்தா ஜோடி ஜோடியா இருக்கலாம் பவி. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்துக்கோயா. அதுக்கு நான் மேஜர் மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம். பத்துக்கு 10 குடி, குடுத்தனம், கும்மாளம். ஹெட்லைன்ஸ்க்கு செம மேட்டர். அரே வா மிஸ்டர் பிரதாப், சரியான இடத்துல தான் செட்டில் இருக்கீங்க. செம்ம விஸ்கி சார் இது. ஆமா, சோடா தண்ணி எதுவுமே இல்லையா? நான் எப்பவுமே இப்படிதான். நீங்களும் என்ன மாதிரி தான்? ஃபேண்டாஸ்டிக். மைண்ட் இஃப் ஐ ஜாயின் யூ? நான் எதையும் தனியா தான் அனுபவிப்பேன், யாரோடவும் ஷேர் பண்ண மாட்டேன். ஓ மிஸ்டர் பிரதாப், சேனல்காரங்க சும்மா இல்ல, ஏகப்பட்ட பாட்டில்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் எம்டி பிரதர். எம்டியா? அதுக்குள்ள எவ்வளவு குடிச்சிட்டாங்க? பத்திரிக்கைக்காரன் பார்த்து தான் பழகணும். ஹாய். Cheers. Cheers. Hey, come with me. See these pictures and all, okay? Come. Sarika, you know Ursula Andress? No. Jennifer Lopez? No. At least Madonna? Yes, yes. Oh, very good. I will make your skin glow like anything, huh? I will make you like them. Oh my goodness. Hey, you know King Pandyas? Who is he? அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனமா செயற்கையிலே மனமான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே அங்கிள், thank you uncle, bye. அங்கிளா? I have no medicines for you. என்ன சோறு சோறு அழகா சாதம் சொல்லு, இல்ல ரைஸ் சொல்லு. இந்த தெரியுமா நோக்கு சாவல் சொல்லாமே, அதை விட்டு பக்கி அட சோறு சோறுன்னு இருக்க. பசிக்குது. அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்ற? அடுப்புல வச்சு 5 நிமிஷம் தான் ஆறுது, விசில் அடிச்சா தான் எல்லாம் ரெடி ஆகும். நான் குண்டா விசில சொல்லலை, குக்கர் விசில சொன்னேன். குண்டாவா நானு? இன்னும் 10 நிமிஷத்துல நான் குளிச்சிட்டு வருவேன், அதுக்குள்ள சோறு ரெடி ஆகல. உனக்கு பிசிக்கிடுவேன். ஓனா மூஞ்சி பிசிக்கிடுவேன் நீ. அதுக்கெல்லாம் பயந்தவன் நான் கிடையாது. பல்லு தேய்க்காமலே 10 பஞ்சு அப்படி போட்டிருக்கேன். குளிச்சுட்டு வந்தா குளிப்படி இறங்க போறோம். வெளியே போய் விசில் அடிச்சா பயந்துருவேன் நினைக்கிறியா? ஓ குக்கர் விசிலா? இதோ வரேன். வர்ஷா, வர்ஷா. யார் வேணும்? இல்ல வர்ஷா. அவ குளிச்சிட்டு இருக்கா. நான் பார்த்தேன். சந்தீப், அப்படி பாக்காதீங்க. குளிக்கிறான்னு சொன்னது இங்க இல்ல, கடல்ல.
C-sexy-S-E-X-Y manager Hitlerai Maraba பாடா படுத்துறதுகள். நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? ஒன்னு பூரி கேட்கறது, ஒன்னு புட்டு கேட்கறது, ஒன்னு பாதாம் அல்வா கேட்கறது. ஐயோ போரும் பிராணனை வாங்கறதுகள். இவன் சேனல் ஆளு, இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம மட்டும் ஜெயிக்கலாம். நூலை விட்டு பாப்போம். அண்ணா இந்த பார், உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கூட பிறந்தவாளை தவிர மத்த ஆம்பளைய பார்த்து அண்ணான்னு கூப்பிடப்படாது. ஓ கோச்சுக்காதீங்க மாமா. அப்ப இப்படி வாம்மா. இந்த டிவி காரங்க எப்படி பயமுறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சா பாத்தியா? இது தெரிஞ்சா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொண்டு எச்சு பிளேட்ட கழுவிட்டு இருக்க போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னைக்கு நைட்டு ஏதோ நடக்க போறோம். அதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னா நாளை காலைல துளி கூட பயம் இல்ல அப்படின்னு சேனல்காரா சொன்னா. என்ன நடக்க போகுது? வேணா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நான் விளக்க மாத்த வாசல்ல வச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் காத்து கருப்புக்குள்ள ஒப்பா. நான் சிகப்பாண்ணா இருக்கேன். அப்ப பிஞ்ச செருப்ப வைக்கிறேன். என்ன மட்டும் காப்பாத்தா. இந்த 10 நாள் என்ன மட்டும் பத்திரமா காப்பாத்திட்டுனா கோயிலுக்கு நான் உருவேன். நடந்து வந்துடுறாத்தா, மன்னிச்சுடாத்தா. ஐயோ டிவிக்காரன் என்ன தனியா பயமுறுத்த வேணாம். வேணாம் வேணாம். அடிக்கிற காத்துலயும் மழையிலயும் நானே பயந்து போயிடுவேன் போல இருக்கேன். அடிவயிறு கலங்குதே. ஐயோ எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. இந்த வீட்டுல இருக்கிற அந்த
மிலிட்டரிக்காரன் தற்கொலை பண்ணி செத்துருக்கான். ஆவி எங்க இருக்கோ என்ன? மிலிட்டரி ஆபீசரோட ஆவி நம்மள தொடாம இருக்கு. என்ன பண்றது? ஜனகண மன அதிநாயக ஜெய. இடி இருக்குதே. என்னால தனியா இருக்க முடியாது. எல்லாரும் தூங்கிட்டாங்களே. நாளைக்கு எவனையாவது ஃப்ரெண்டு புடிச்சு அவர் ரூம்ல படுத்து தூங்கிட வேண்டியது. கடவுளே என்ன காப்பாத்து. என் ஊர்ல இப்படி பயந்தது இல்லையே. நீயா? டைம் என்னாச்சு தெரியுமா? அத கேட்கதாங்க வந்தேன். ஐயோ, நான் வெளினா உள்ள வரட்டுமா? டைம் பாத்துக்கதாங்க. எப்படா கேப் கிடைக்கும்னு பாத்துட்டே இருப்பீங்களா? பின்ன இவ்ளோ அலாட்டா இருந்தும் எதுவும் மடிய மாட்டேங்குது. உங்கள மாதிரி பாய்ஸ்க்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணுங்க தாங்க வெக்க பண்ணும். இல்ல அட்லீஸ்ட் வெக்க போறாம நடிக்கவே செய்யணும். பசங்க வெக்கப்பட்டா லைஃப்ல ஒண்ணுமே செட் ஆகாது. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? புது இடம், போர் அடிக்குது. தனி ரூம்ல தங்கணும்னு ரூல்ஸ் இருக்குதே தவிர இன்னொருத்தவங்க ரூம்ல போய் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே. அதுக்கு ஏ ரூம் தான் கிடைச்சதா? அது என்னமோ தெரியலங்க. உங்களை தவிர வேற யாருமே என் கண்ணுக்கு மனுஷங்களா தெரிய மாட்டேங்கிறாங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்ல? அப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க. வலது கால வச்சு உள்ள வரலாம். வெட்டிடுவேன். வேணாங்க. சி, போடா போடா. நானும் டி சொல்லுவேன். இது இந்திரா குரல் மாதிரி இருக்குல்ல? கேக்குறேன், சொல்லு சொல்லுடா. அங்க என்ன? அந்த ஜன்னல் மேல ராவணன் பொம்மை என்னாச்சு? அது அங்க இல்ல. அது அங்கதானமா இருக்கு. ஐயோ, அது இல்ல. பாத்ரூம் போகும்போது பார்த்தா அது இல்ல. திரும்ப வெளியே வந்து பார்த்தா அது ஜன்னல் மேல இருக்கு. கதவெல்லாம் போட்டுதான் இருந்துச்சு. ஆனா அந்த ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு. அப்போ நான் போய் பார்த்தப்போ ஒரு உருவம் ஓடி போன மாதிரி இருந்தது. சூப்பர். எல்லாம் சேனலோட ட்ரிக். எப்படி பயந்துருக்கான்னு பாத்தீங்களா? இப்பதான் போட்டி ஆரம்பமா போகுது. எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு ஓடிட்டான்.